அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சில்லறை முதலீட்டாளர்களின் ஃபேவரைட் ஃபண்டான ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகளில் டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டுகள் ஆண்டுக்கு தோராயமாக 30% மேல் வருமானம் கொடுத்துள்ளன. இதில் டாடா ஸ்மால் கேப், பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 10 மியூச்சுவல் ஃபண்டுகள் கடந்த 5 ஆண்டுகளில் 30% ஆண்டு வருமானத்தை கொடுத்துள்ளன. இங்கு நாம் கடந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 30% மேல் வருமானம் தந்த 10 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி பார்ப்போம். இதில் ஏதேனும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் அது இன்று 3,71,293 மாறியிருக்கும். இனி கடந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 30% மேல் வருமானம் தந்த 10 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகள் பற்றி எக்கனாமிக் டைம்ஸின் தொகுப்பை பார்ப்போம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் 32.98% லாபத்தையும், பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 30.54% லாபத்தையும், எடல்வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 30.54% லாபத்தையும், பிராங்க்லின் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 31.61% லாபத்தையும், HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் 31.90% லாபத்தையும், HSBC ஸ்மால் கேப் ஃபண்ட் 32.14% லாபத்தையும், ICICI ஸ்மால் கேப் ஃபண்ட் 31.87% லாபத்தையும், நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 34.71% லாபத்தையும், டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் 31.59% லாபத்தையும் முதலீட்டாளர்களுக்கு வருடாந்திர வருமானமாக கொடுத்துள்ளது. கூடுதலாக முதலீட்டாளர்கள் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு முன் அவற்றின் ரிஸ்க் குறித்து நன்கு ஆராய்ந்து அறிந்து அதன்பின் முதலீடு செய்வது நல்லது. காரணம், இது சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. அடுத்தபடியாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி பார்ப்போம். கேரளாவின் திருச்சூரை தளமாக கொண்ட தங்க நகை உற்பத்தியாளர் மற்றும் விநியோகஸ்தருமான கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ஷோரூம்களை கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் 2026 நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் வரிக்கு பிந்தைய லாபமாக 264 கோடியாக பதிவு செய்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் 178 கோடியாக இருந்தது. இந்நிறுவனத்தின் வருவாய் 7,268 கோடியாக இருந்தது. இது கடந்த ஆண்டை விட 31% அதிகமாகும். கல்யாண் ஜுவல்லர்ஸின் லைஃப் ஸ்டைல் நகை தளமான கந்தர் 2026 நிதியாண்டில் முதலாவது காலாண்டில் 66 கோடி வருவாய் மற்றும் 10 கோடி நிகர இழப்பை அறிவித்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸின் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் கல்யாணராமன் கூறுகையில், தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்த போதிலும் நிறுவனம் 2026 நிதியாண்டில் முதலாவது காலாண்டில் நல்ல லாபத்தை ஈட்ட முடிந்தது. மேலும் நாடு முழுவதும் வரவிருக்கும் பண்டிகை காலம் குறித்து எங்களுக்கு மிக நம்பிக்கை உள்ளது என்றார். எனவே புதிய வசூல் மற்றும் பிரச்சாரங்களை தொடங்க நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று அவர் மேலும் கூறினார். நிறுவனத்தின் பரவலான சந்தை இருப்பு மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சி வாய்ப்புகள் காரணமாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகளின் நீண்ட கால வாய்ப்புகள் குறித்து நிபுணர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். தரகு நிறுவனமான மோதிலால் ஓஸ்வால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கிற்கு இலக்கு விலையான ரூபாய் 700 வாங்க பரிந்துரைத்துள்ளது. புதிய பிரான்ச்சஸ்கள், வணிகங்களின் வெற்றிகரமான வளர்ச்சி மற்றும் தென்னிந்திய சந்தைகளில் தொடர்ச்சியான வெற்றியுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தொழில்துறையில் ஒரு முன்னணி பிராண்டாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது என்று மோதிலால் ஓஸ்வால் எடுத்துரைத்தார். உலகளாவிய தரகு நிறுவனமான சிட்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கின் வாங்க மதிப்பீட்டை தக்க வைத்து கொண்டு
இலக்கு விலையை 700 ரூபாயாக உயர்த்தி உள்ளது. தரகு நிறுவனமான JM ஃபைனான்சியல்ஸும் 700 ரூபாய் இலக்கு விலையுடன் பங்குகளை வாங்க பரிந்துரைக்கிறது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ப புதிய உள்ளூர் பிராண்டுகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று தரகு நிறுவனமான JM ஃபைனான்சியல் சர்வீசஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. இது உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வெகுஜன சந்தையை இலக்காக கொண்டு ஒட்டுமொத்த சந்தையை அதிகரிக்க உதவியாக இருக்கும். மேலும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கில் 8 ஆய்வாளர்கள் பை ரேட்டிங்கும் ஒருவர் செல் ரேட்டிங்கும் கொடுத்துள்ளனர். இந்த கட்டுரை தொகுப்பு குட் ரிட்டர்ன்ஸ் மூலம் தொகுக்கப்பட்டது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் 2026 முதலாவது காலாண்டு முடிவுகள். பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டு முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வங்கியின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 12% அதிகரித்துள்ளது. ஜூன் காலாண்டில் வங்கியின் நிகர லாபம் 19,160 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 17,035 கோடியாக இருந்தது. அதே நேரத்தில் சந்தை நிபுணர்களின் கணிப்புகளை கூட விஞ்சுகிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி முதலாவது காலாண்டு லாபம் 17,095 கோடியாக இருந்தது. மதிப்பீட்டு காலாண்டில் SBI வங்கியின் வட்டி வருமானம் 1,17,996 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இது 1,11,526 கோடியாக இருந்தது. இந்த காலாண்டில் வங்கி 76,923 கோடியை வட்டியாக செலுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 70,401 கோடியாக இருந்தது. சந்தையின் போதே நேர்மறையான முடிவுகள் வந்ததால் முதலீட்டாளர்கள் சற்று உற்சாகம் அடைந்தனர். இங்கு தொகுத்து வழங்கப்பட்ட குறுஞ்செய்தியானது ஒரு தகவல் அடிப்படையிலேயே தரப்பட்டது. பங்குகளை வாங்குவதற்கோ அல்லது விற்பனைக்கான பரிந்துரை அல்ல. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.